விஜய விஜய உனக்கு ஒன்றும் நாங்கள் ரொம்பலாம் போகலை போய் சேர்றாங்க கொள்கை. விஜயோட திரைப்படம் வருது, அடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி, விஜயை பார்க்க மக்கள் வர்றாங்க. வர்ற மக்களை 41 பேர் செத்துட்டு வர்றாங்க. செத்து போன உடனே விஜய் வீட்டுக்கு ஓடிடுறாரு. இது படத்தில் காட்சி. அந்த 20 கோடியை கொட்டி இறைச்சி இந்த தேர்தல் காலத்தில் அவன் திமுகவும் அதிமுகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு வச்சுப்பாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சி தொடங்க போகுது. சொந்தங்களே, நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம். வெள்ளக்காரன் நாட்டை 300 ஆண்டு அடிமைப்படுத்தினான். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 300 ஆண்டு. 1919 முதல்ல வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல மக்கள் என்ன கேட்டீங்கன்னா 30 கோடி. ஆனா வாக்கு செலுத்தின சில ஆயிரம் பேருக்குமான உரிமை வாக்குரிமை உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த நாட்டில் 20 கோடியை கொட்டி இறைச்சி இந்த தேர்தல் காலத்துல அவன் திமுகவும் அதிமுகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு வச்சுப்பாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சி தொடங்க போகுது. அதுல ஒரு முக்கியமான அரசியல் கட்சியோட தலைவர் அவர் சொல்றாரு, நீங்க வேதாலயத்துல போட்டி போடுறீங்க, ஒரு 8 கோடியை தர வச்சுக்கோங்க. ஓலாக்காரன் அதிகமா காசு சேர்க்கிறான்ட்டு நான் கேன்சல் பண்ணிட்டு ரேபிட்டல் வரேன்டா. 8 கோடிங்க. அப்ப சாமானிய மக்கள் கனவு காணக்கூட முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிவிட்டேன். கட்சிகள் கட்சிங்கிற நிலையை கடந்து கம்பெனிகளா மாறிடுச்சு. பணம் இருப்பவன் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக பார்லிமெண்ட் உறுப்பினராக மாற முடியும் என்றால் எதுக்குடா தேர்தல்? ஏழை விட்டு பல்லாவரத்துக்கு கருணாநிதி 1 தரம் 2 தரம் 3 தரம் காசு சென்று அவர் வாங்கிட்டு போட்டும். நாங்களும் ஜனதாக இருக்குது மக்களாட்சிக்கு நம்பி மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணி கருத்தை சொல்லி கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்பி ஏன் எல்லாரும் ஏமாத்தணும்? எப்படிப்பட்ட அமைப்பு முறை பாருங்க. என் அன்பு சொந்தங்களே, நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம். வெள்ளக்காரன் நாட்டை 300 ஆண்டு அடிமைப்படுத்தினான். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 300 ஆண்டு. ஜாலியன் வாலாபாக்கிலே சுட்டு கொலை செஞ்சான். தமிழின முன்னோர்களை தூக்கிலே தொங்க விட்டான். வஉசி செக்கிழுத்தான். திருப்பூர் குமரன் கொடியை விடாது உயிரை விட்டான். அளப்புறம் ஈகத்துக்கும் பிறகு தியாகத்துக்கு பிறகு நாம் விடுதலை பெற்றோம். அந்த விடுதலை பெற்ற நாட்டில் நமக்கான உரிமைக்கு என்ன இருக்குது? எப்படி போராடி சுதந்திரம் பெற்றோமோ அதே போல வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம். 1919 முதல்ல வெள்ளக்கார ஆட்சி காலத்துல ஆட்சி மன்றத்தில் நிர்வாகத்தில் இந்திய நாட்டை சேர்ந்த மக்களும் பங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு மாண்டேக சென்ஸ் போர்டு அப்படிங்கிற சீர்திருத்தத்தை கொண்டு வர்றேன். அப்ப இந்தியர்களும் அதுல அங்க வைக்கலாம்ங்கிற 1920 முதல் பொது தேர்தல் நடக்குது நாட்டில். அந்த பொது தேர்தலில் நாட்டோட மக்கள் என்ன கேட்டீங்கன்னா 30 கோடி. ஆனா வாக்கு செலுத்தின சில ஆயிரம் பேர், வெறும் சில ஆயிரம் பேர் தான். ஆனா எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவனோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராசுதாரோ, யார் நிலக்கிழாரோ, யாரு பண்ணையாரோ, யார் சமூகத்தில் செல்வாக்கு கொண்டவனோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமைகள் நிலை இருந்தது. குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா வாக்குரிமை இல்லை. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஜனதாதள அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு எல்லோருக்குமான உரிமை வாக்குரிமை என்று உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் வாக்கு மட்டும்தான். பிரதமருக்கு 1 வாக்கு தான், பிச்சைக்காரனுக்கு ஒரே வாக்கு தான், அன்றாட கட்சிக்கு 1 வாக்கு தான், அனில் அம்பானிக்கு 1 வாக்கு தான். எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் இந்த வாக்கு செலுத்துற இடம் மட்டும்தான். அந்த வாக்குரிமையும் இன்றைக்கு பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? திமுக வந்தா என்ன, அதிமுக வந்தா என்ன, 2000 ரூபாய் காசு தருவான், 4000 ரூபாய் காசு தருவான், போய் குத்திருங்கிற ரத்தனை தாண்டி வர அதுக்கு நான் போட மாட்டேன். உதயசூரியனை தாண்டி அதுக்கும் போட மாட்டேன். நான் பக்கா அதிமுக என்ன பக்கா அதிமுக? திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 8 அமைச்சர் அதிமுக வந்தவன். இன்னைக்கு யாரு திமுக முதன்மையான அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த பக்கம் சேகர்பாபு நிற்கிறது. ஆனா இதே சேகர்பாபு சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற போது கருணாநிதி அடிக்க பாய்ந்தார். இது வரலாறு.
ஆனா இன்னைக்கு ஊரு பூரா கருணாநிதி புகழ்வாரு. கோபாலபுரம் கொள்ளை கூடாரம் என்று சட்டமன்றத்தில் பேசிய செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவில் ஐக்கியமாயிட்டாரு. இங்க இருந்து அங்க போறேன், அங்கே இருந்து இங்க போறேன். ஆனா நீ என்ன பண்ற? நான் ரெட்டாலை தாண்டி எதுக்கும் போட மாட்டேன், உதயசூனை தாண்டி எதுவும் போட மாட்டேன். பக்கா திமுக பக்கா அதிமுக. கருணாநிதி மூத்த மகன் அழகிரி திமுக இல்ல, திமுக உறுப்பினர் இல்ல. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலா அதிமுக இல்ல, அதிமுக உறுப்பினர் இல்ல. நமக்கு என்ன இருக்குது இல்ல? மறுபடியும் திமுக தான் போடணும், அதிமுக தான் போடணும். எவ்வளவு பெரிய கேள்வி குத்து பாருங்க. நேற்று செய்தியை பார்க்கிறேன், ஐயா நான்கு சம்பத்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. போன வாரம் தொலைக்காட்சி விவாதம், தனி தொலைக்காட்சி விவாதம், விவாதத்தில் வந்து தாவேகா சார்பாக பேச கூப்பிட்டுருக்காங்க. வந்தவொன்னு அணி மாறிட்டாரு. அணி மாறின பிறகு நான் கேட்குறேன், ஐயா மத சார்பட்ட சமூக நீதினு சொல்றீங்க, தாவேகாவோட கொள்கைன்னு கேட்டா சமூக நீதி பேசுறீங்க. செங்கோட்டை அந்த கட்சி இருக்காரு, அவர் தானே வாசாத்தில முதன்மையான குற்றவாளி சூத்ததாரி அப்படின்னு கேட்குறேன். அதை பற்றிலாம் விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுங்கன்ட்டார், தெரியவே தெரியாதுன்ட்டார். இப்போ அங்கே போயிட்டாரு. எல்லா கூத்துக்களும் நடக்குது கண் முன்னே, மக்கள் விழித்துக் கொள்ளணும். இப்போ தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை என்ன? தமிழ்நாடு முழுக்க பல துறையை சார்ந்த மக்கள் போராடுறாங்க. போக்குவரத்து துறை சார்ந்த மக்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க, பல துறையை சேர்ந்த மக்கள் போராடுறாங்க. அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அல்லாடுறான். மாதம் பிறந்தால் திண்டாடி கொண்டிருக்கேன். வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது, பிள்ளைகளின் படித்தலுக்கு என்ன பண்றது, மருத்துவத்துக்கு என்ன பண்றது, அல்லாடி நிற்கிறான். 1000 ரூபாய் காசுக்கு படித்து வச்சு போய் நிற்கிறேன். அவ்வளவு வாழ்வாதார உரிமை சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை திருப்பரங்குன்ற மலையில போய் தீபம் ஏற்றணும். இதான் இப்ப தலையாய பிரச்சனை. தீபம் ஏற்றி என்ன பண்ண போற? ஒன்னும் செய்ய போறது இல்லை. அங்க தீபம் ஏற்றதுனால வறுமை ஒழிஞ்சிட போதா, ஏழ்மை ஒழிஞ்சிட போதா? இல்ல, அங்கதான் போய் தீபம் ஏத்துவேன். தீபம் ஏற்ற உடலையா நான் போராட்டம் பண்ணுவேங்கிறான். யாரு? பாரதிய ஜனதா. அன்பு மக்களே, பாஜகன்னு ஒரு பூச்சாண்டியை காட்டி காட்டி தான் திமுக ஏமாத்தி கொண்டிருக்கேன். இந்த பாஜகவும் தமிழ்நாட்டில் அதாவது புரட முடியாதான்னு பாக்குறேன். பாஜகவின் அரசியல் அடிப்படை அரசியல்ங்கிறது மதம். மக்களின் வாழ்வாதாரமோ பொருளியல் மேம்பாடோ மக்களின் வாழ்க்கை தர உயர்த்தலோ பாஜகவுக்கான அரசியல் இல்ல. முழுக்க முழுக்க அரசியல் மதம். ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. அதை தாண்டி பாஜக அரசியல் இல்லை. அவன் பார்த்து மாதாக்கி ஜே உலக்கம் விடுவான். ஆனா பாரத மதம் நேரில் வந்தா அவளை வெண்கொடு ஒண்ணி கொள்ளுவான். அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கட்சி. அவன் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஊடுருவ முடியாதான்னு பாக்குறேன். யாரு வழக்க போட்டா அவன் பார்த்தா ஒரு ஆளை காட்டுறாங்க, இவரு தாங்க வழக்கு போட்டாருன்ட்டு. அவர் ஒரு ஊடகத்தின் முடி பேட்டி கொடுத்துருக்காரு. 140 நாள் தடை உத்தரவு போட்டீங்க, யாரும் 4 பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொல்லிட்டு 140 நாள் தடை உத்தரவு போட்டீங்க. ஆனா போலீஸ் மட்டும் 4-5 பேர் நிற்காங்கல்ல, இது என்ன நியாயம் இருக்கிறது? அப்படிப்பட்ட அறிவாளி வழக்க போட்டு அந்த அறிவாளி போட்ட வழக்குக்கு ஒரு அறிவாளி தீர்ப்பு கொடுத்து அந்த திருப்பரங்குன்ற மலை மேல போய் தீபமத்தங்கிற அதுக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த பக்கம் திருப்பி நாட்டு மக்களின் பிரச்சனையை மடமாட்டம் பண்ணிக்க. அன்பு சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. அந்த திருப்பரங்குன்ற மலையில 500 ஆண்டு மிக 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 குறைந்தது 500 ஆண்டுகளாவது முருகன் கோயில் இருக்கும். அதே போல 500 ஆண்டுகளாவது அங்க சிக்கந்த தர்கா இருக்கும். இவ்வளவு ஆண்டு காலத்துல அங்க மத பூசல் இல்ல, மத பிணக்கு இல்ல, மத மோதல் இல்ல, எந்த வன்முறையும் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றான்? வழக்கமா தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை விட்டுட்டு புதுசா இடத்துல தீபம் ஏற்றுவாங்கிறான். அது எந்த இடம்? தர்காவுக்கு 50 மீட்டருக்கு பக்கத்துல. அங்க தர்காவுக்குலாம் இங்க தீபம் ஏற்றுவாங்கிறான். இவனை தீபம் ஏற்ற விட்டா என்ன நடக்கும்? போறவன் தீபத்தை வைக்க மாட்டான், கலவரத்தையே பத்த வச்சிருவான். தர்கா மீது தாக்கல் தொடுத்து கலவரத்தையே பத்த வச்சிருவான். கலவரத்தையே பற்ற வைத்தால் ஒரு தாயற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்து இஸ்லாம் என்று பிளக்கப்படுவார்கள். இதே நாள் டிசம்பர் 6, இதே நாள்ல ராமஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம், அயோத்தியில் எதுவும் செய்ய மாட்டோம்ங்கிற வாக்குறுதியை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து விட்டு போன சல்பொரிவார் கும்பல் உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசூதி இடிச்சு தகர்த்தான். இடிக்கப்பட்டது பாபர் மசூதி மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கை. இந்த நாட்டின் மத சார்பின்மை,
இந்த நாட்டின் ஜனநாயகம், இந்த நாட்டின் இறையாண்மை எல்லாம் ஒரே நாள் இடிச்சு தகர்க்கப்பட்டுச்சு. இந்த நாட்டில் பாஜக பேசுவாங்க, ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவான். ஆனா இந்த நாட்டில் ஒரே நீதி இருக்கா, ஒரே நியாயம் இருக்கா? அது ஒருபோதும் இல்லை. பார்லிமெண்டத்தை இடிக்க வந்து விட்டான் அப்சல் குரு, அதற்காக தூக்கு. சரி, அப்சல் குரு இடிக்க வந்தான் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறதா? அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா? இல்லை. அதே சமயம் இந்தியாவின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவரை பழிபடத்தில் அமர்த்த வேண்டும், யாராவது ஒருவரை தூக்கிட வேண்டும் என்று இந்தியாவின் கூட்டு மனசாட்சி சொல்கிறது. அதற்காக அப்சல் குருவுக்கு தூக்குன்னா, இந்தியாவின் கூட்டு மனசாட்சிக்காக அப்சல் குருவுக்கு தூக்கென்றால், உலகத்தின் கண்முன்னால் பாபர் மசூதியை இடித்து தகர்த்த அத்வானியை தூக்கிட வேண்டும் என்று கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களை கூட்டு மனசாட்சி சொல்லுது. போற்றுவியா? 2002 3000 இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுகொலை செஞ்ச நரேந்திர மோடியை தூக்கில் போட வேண்டும் இஸ்லாமிய மக்களின் கூட்டு மனசாட்சி சொல்லுது. போற்றுவியா? ஒரு நாள் போட மாட்டேன். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பூசலை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு திடீர்னு முருகன் மேல பட்டு. தமிழ்நாட்டில் முருகன் பேசுறதே கிடையாது. கருப்பர் கூட்டம்னு ஒரு வலையோடி, அந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஒருத்தன் இழிவா பேசுறான், ஆபாசம் பேசுறான். அது சமூக வலைதளங்களில் பரவுது. அந்த பரவலுக்கு பிறகுதான் என்ன நினைக்கிறான், தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லை போல இருக்கு அப்படின்னு பிள்ளையாரை பிரேக்க பண்ணிட்டு முருகன் மேல ஒருதலை காது, ஒன் சைடு லவ். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பிள்ளையாரை பேசிக்கிட்டு இருந்தான். அவன் அரசியல் என்ன, பிள்ளையார் சக்தி ஊர்வலம் வரும், வந்துச்சுன்னா பிள்ளையாரை வந்து தெருமொழியில் உட்கார வச்சிருவான். அவரும் மழையில பனியில வெயில உட்காந்தே இருப்பாரு. சரி, ஒரு வாரம் கழிச்சாவது நம்மளை கொஞ்சம் மரியாதை நடத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு அவரை தூக்கிட்டு போய் கடலை போட்டுருவான். இது என்ன? இது வழிபாடு, இது பக்தி. பிள்ளையார் சக்தி ஊர்வலம். எப்படி அந்த ஊர்வலம் வருது? வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவில் மும்பையில் பிளேக் நோய் பரவுது. பிளேக் நோய்க்கு காரணம் என்னன்னு பார்க்குறாங்க. பிளேக் நோய்க்கு காரணம் வந்து எலி, அணில்ல எலி, எலிதான் காரணம் தெரியுது. அப்ப எலிகளை ஒழிக்க சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அரசு சட்டம் ஏற்றுது. சட்டம் ஏற்றப்ப எலிகளை ஒழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பால கங்காதர திலகர்னு ஒரு ஆளு எலிகளுக்கு ஆதரவாக ஊர்வலத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஊர்வலம் தான் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம். இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒரு சேரி வழியா கொண்டு போ, ஒரு குப்பத்தை வழியா கொண்டு வா, இங்க ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்லுடி மக்கள் வாழக்கூடிய காலனி வழியா கொண்டு போனா அந்த பிள்ளையார் வரமாட்டாரு. ஆனா எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க மசூதி இருக்கோ அங்கதான் போவார். ஏன்னா முழுக்க முழுக்க மத துவேஷம். திருப்பரங்குன்றத்துக்கு எங்க போற? முருகனை வழிபாடு செய்ய போற, அங்க இருக்கிற ஜெய் ஸ்ரீராம் போடுற. முருகனை கும்பிட போட்டு போயிட்டு எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் போடுற? உனக்கு நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று பேசுறான் பாஜக. அருகாமல் ஆந்திராவில் பேசுவானா, முழக்கமிடுவானா வெற்றிவேல் வீரவேல்னு? ஆந்திராவுக்கு போனா ஏழுகுண்டலமானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. கேரளாவுக்கு போனா சாமியே சரணமைப்பா. மகாராஷ்டிராவுக்கு போனா கனவிதாதா மோரியா. ஒரிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாத். உத்தரப்பிரதேசம் போனா ஜெய் ஸ்ரீராம். திரும்ப மேற்கு வங்காளம் போனா ஜெய் காளி, ஓம் காளி. எந்த ஊருக்கு போறானோ அதுக்கு ஏத்தமே ராகம் பாடுவான். பாம்பு திக்கிற ஊருக்கு போனா தான் நடுத்துண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவான். அதான் பாஜக. அவனுக்கு என்ன? மக்களிடையே உணர்ச்சியை தூண்டி விடணும், மத உணர்ச்சியை தூண்டி விடணும். ஐயா மோடி கூட சொன்னாங்க, நாம் எல்லாம் தேசபக்தியோடு இருக்க வேண்டும், எல்லோரும் வீட்டிலே தேசிய கொடியை ஏற்றுங்கள். சுதந்திர நாளா தேசிய கொடி ஏற்றுங்கள், குடியரசு நாளா தேசிய கொடி ஏற்றுங்கள். சரிங்க, நாங்க தேசிய கொடி ஏற்றுறோம், நீங்க என்ன ஏற்ற போறீங்க? நான் பெட்ரோல் விலை ஏற்றுறேன், டீசல் விலை ஏற்றுறேன், முடிஞ்சா கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றி விட்டுறேன். இதுக்கு பேர் என்ன? தேச பக்தி, தேச பாதுகாப்பு, தேச நலன் என்று பேசுவதற்கான எந்த தகையாவது பாஜக இருக்க? 56 இன்ச்சுன்னா ஆத்தாடி 56 இன்ச்சா? நான் நினைச்சிட்டேன் மாறுபண்ணு. கடைசி வாயை திறந்தா நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், பாகிஸ்தானை துவம்சம் செய்வோம். பாகிஸ்தான் மீது நரேந்திர மோடி என்றைக்காவது சீனா குறித்து பேசியிருக்காரு? மோடியின் நாக்கு சீனாங்கிற வார்த்தையை உச்சரித்து சீனாவை கண்டிக்கல் என்று இந்த 11 ஆண்டு காலத்தில் எங்கேயாவது பேசிட்டு உண்டா? இல்லை.
ஒரு நாளும் பேச மாட்டாரு, ஒரு நாளும் பேச மாட்டாரு. பாகிஸ்தான் நாங்க சும்மா விட மாட்டோம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 பஞ்சாப் மாநிலம் பதன்கோட்டுங்கிற இடத்துல விமானப்படை தாக்குதல், தீவிரவாத தாக்குதல், மக்கள் இறந்து போனா. 2019 புல்வாமாவில் ஒரே ஒருத்தன் 350 வெடிமருந்தோடு வந்து வெடித்து சிதறி செத்து போனான், தாக்கல் கொடுத்தான். அதுல 40 ராணுவ செத்து போனான். இப்ப 4-5 மாதங்களுக்கு முன்பாக காஷ்மீர்ல சுற்றுலா தளத்துல அங்க தாக்குதல் 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் செத்து போனாங்க. இப்ப கடைசியா செங்கோட்டை, எந்த செங்கோட்டையில் நரேந்திர மோடி கொடியை ஏற்றிவிட்டு தேச பாதுகாப்பு தேச நலன் என்று பேசுவாரோ அதே செங்கோட்டைக்கு பக்கத்தில் வெடிகுண்டு தாக்குதல், தற்கொலைப்படை தாக்குதல். என்னடா புடிஞ்சிட்டு இருக்கு உளவுத்துறை, என்னடா பண்ணுது உள்துறை அமைச்சகம்? நாடு தறியாட்டி போய் நிற்குது. வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், பசி, பஞ்சம், நாட்டு மக்கள் அல்லாடி நிற்கிறான். ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லை பாஜகவுக்கு. அவனுக்கு என்ன, அங்க போய் தீபம் ஏற்றணும். தீபம் எங்க ஏற்ற சொல்றாங்க தெரியுமா? தீபத்தூண்னு இருக்குங்க. 100 ஆண்டு காலமா தீபத்தூண்லாம் தீபத்தை ஏத்துறாங்க. இவன் என்ன சொல்றான், இந்த மயில்கள் இருக்கும்ல, அளவை தூண்னு இருக்கு, அந்த அளவை தூண்லாம் போய் தீபம் ஏற்றுவாங்க. எப்படிப்பட்ட அரசியல் இல்ல திமுக? நாங்கள் விடமாட்டோம். சரி, இன்னைக்கு கொந்தளிக்கிறல்ல, 2024 டிசம்பர் மாதம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு தர்கா இருக்கு, மலை மேல தர்கா இருக்கு. அதே போல முருகன் கோயிலும் இருக்கு. இங்க முருகனை வழிபட போறவங்க வழிபடுறாங்க, தர்காவுக்கு போய் வழிபாடு செய்ய போறவங்க போறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல அந்த தர்காவில் பல 100 ஆண்டுகளாக நேர்த்தி கடன் ஆடு கோழி பலியிட்டு அங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. அது எப்ப நடக்குது? பல 100 ஆண்டுகள் நடக்குது. டிசம்பர் மாசம் 2024 அன்னைக்கு என்ன பண்ற, அபுதாயின்னு ராஜபாளையத்துல ஒருத்தர் போறாரு ஆடு கோழியோட. தமிழ்நாடு காவல்துறை நீ போக கூடாது என்று தடுக்குது. தடுத்த உடனே அது பேசு பொருளாகுது, அது சர்ச்சையா மாறுது. அப்பதான் பல பேருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கான்னு தெரியுது. கேட்கிறேன். அதுக்கு பிறகு அவன் முடிச்சுக்கிட்டு இந்த திருப்பரங்குன்றத்தை குறி வச்சு மதுரையில அரசியல். அதுக்கு என்ன பண்றான், முருகன் மாநாடு போடுறான் மதுரையில. திரும்ப திரும்ப ஏதாவது ஏழையா கூட்ட முடியாதான்னு நினைக்கிறேன். இந்த கவுண்டமணி நகைச்சுவரும் சோத்துல கல்லு அப்படி செங்கல்ல வைப்பார்ல, அந்த மாதிரி தீபத்தை அங்கேதான் ஏத்துவேங்கிறேன். இவன் தீபம் ஏத்துவேன்னு இந்த அடம்பிடிக்கான்ல, இதுக்கு தூபம் போட்டது யார் தெரியுமா? இந்த திமுக அரசு. பாதை அமைச்சு கொடுத்தது திமுக அரசு. கேட்டா நாங்கள் பாஜகவை வலிமையாக இருப்போம். எங்க இருக்க அவனுக்கு பாதை போட்டு வாசல் திறந்து விட்ட கேடு கட்ட வேலை செஞ்சது நீ தானே. 2026 மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா திமுக? இந்த 4 ஆண்டு காலத்தை என்ன பண்ண? நாங்க வந்தோம்னா நீட்டு ஒழிச்சுக்கோங்க. நாங்க வந்தோம்னா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துடும். இப்ப கேட்டா இல்லைங்க, நீட்டை ஒழிக்க அதிகாரம் இல்லை, ஓய்வூதிய திட்டத்தை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரதுக்கு காசு இல்லை, கையை விரிச்சிட்டான். இப்ப 26 என்ன சாதிக்க போற? 4 ஆண்டு காலம் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாகி விட்டது. அன்பு மக்களே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஆண்டுட்டான். 2000 ரூபாய் காசு, 4000 ரூபாய் காசு. அதை ஈரோடு கிழக்கு இருக்கு பாருங்க, ஈரோடு கிழக்கு தொகுதியை பார்த்தோன்னே ஈரோடு மேற்கு தொகுதியெல்லாம் நம்ம எம்எல்ஏ எப்படா சாதாரண காமிச்சிட்டேன். கற்பனைக்கு எட்டாதுங்க. ஈரோடு கிழக்குல காலையில் இருந்துச்சாங்கன்னா வீட்டில் இருந்துச்சாங்கன்னா வாசல்ல பேப்பர் தானே இருக்கும், செய்தித்தாள் தானே இருக்கும், ஒரு பாலித்தீன் கவர் தொங்குமா. என்னன்னு பார்த்தா ஆட்டுக்கறி நல்லா சமைச்சு சாப்பிடட்டும். திடீர்னு பார்த்தா அங்கங்க கொட்டைக்காய் போட்டு காது குத்துற விழா அப்படின்னு வைப்பாங்க. யாருக்கு காது குத்துறோமோ யாருக்கும் இல்லை, மக்களுக்கு தான். நம்ம காது குத்துக்கு போனோம்னா மொய்க்கவர் வைக்கணும். ஆனா அங்க போனா சாப்பிட்டுட்டு மொய்க்கவர் கொடுப்போம், வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நாள் முழுக்க சும்மா இருக்கணும். வடிவேல் சொல்லுவார்ல, சும்மா இருக்க எவ்வளவு கஷ்டம்னு, நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதுங்க அப்படின்னு மக்களை எல்லாம் தலைக்கு விலை பேசி ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல வாரத்தில் ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறேன். உங்களுக்கு திரைப்படம் போடுறோம், நாடகம் போடுறோம், உட்கார்ந்துருங்க, பாக்கி கட்சி பேசுறத கேட்காதீங்க, அதுக்கு காசு. அப்புறம் என்ன பண்றாங்க, நீங்க இங்கே இருக்கிறது உங்களுக்கு போர் அடிக்குதா, நாம வேணா ஏற்காடு வரைக்கும் போயிட்டு வரலாமா?
சத்தியமா இருந்துச்சு. ஏற்காடுக்கு வாக்காக இன்பச்சுதா கூட்டு போனான். எங்க ஈரோடு கிழக்குல எல்லா கூத்தும் அரங்கேறும். உரணம் இருக்கக்கூடிய வாக்கை பறிக்க எல்லா சட்டம் செய்வான்ல. இடைத்தேர்தல் வருதா, பல்லாவரத்தில் இடைத்தேர்தல் வருது வச்சுங்க, இந்த பகுதி அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் ஆள் வருவான். ஒவ்வொரு வாக்காளையும் தனிப்பட்ட முறையில் கவனிப்பான். இப்படி இடைத்தேர்தல் வர்றப்ப பகுதி தொகுதி எல்லா இடத்துக்கும் வர்றவங்க, ஒருவேளை இங்க வெள்ளம் வருது, இதே பல்லாவரத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அனகாபுத்தூர்ல மக்கள் பாதிப்படுகிறாங்க, அருகாமையில் மற்ற பகுதியில் பாதிப்படுகிறாங்க. இடைத்தேர்தலுக்கு ஒட்டுமொத்த கட்சியும் குவிந்து வாக்கு வேட்டாட வருவது போல வெள்ளத்தால மழையால பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த கட்சியும் குவிந்து இந்த ஊரை மீட்டெடுப்பும் ஏன் வர்றதில்லை? ஏன் வர்றதில்லை? ஏன்னா நோக்கம்ங்கிறது உங்களிடம் இருக்கக்கூடிய வாக்க பறிக்கணும். திமுக அண்ணா அவன்கிட்ட காசு இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சா சாகுற வரைக்கும் நீட்டு இருக்க வேண்டியதுதான். அவனை காசு வச்சிருக்கான், அதிகாரம் இருக்குது, ஊடகம் முழுக்க அவன் கையில் இருக்குது, தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள்லாம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் என்ன பண்ணணும்? கருணாநிதி தமிழ்நாட்டை ஆண்டுட்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு, அடுத்த உதயநிதி ஆள ஆசைப்படுறாரு, இன்ப நிதி வருஷத்துல உட்கார்ந்துருக்காப்புல. அதுக்கு பிறகு என்ன வருதோ, துன்ப நிதியோ துயர நிதியோ இல்ல எந்த கர்மாந்த நிதி வருதோ அந்த நிதி வரும். ஏங்க இது போல ஒரு பொதுக்கூட்டம் மேடங்க, திமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசை, இந்த இன்பாவையாவையும் முதலமைச்சர் ஆக்கிட்டு சாகணும்னு ஆசைங்கிறது. ஏன் அவ்வளவு காலம் பொறுக்கணும், இப்பே செத்து தொலைலாமே, அப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு. தமிழ்நாடு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்காடா? தமிழ்நாடு என்ன கருணாநிதி அப்பா விட்டு சொத்தா, ஸ்டாலின் விட்டு சொத்தா? எப்படிப்பட்ட நிலம்டா தமிழ்நாடு? தமிழ்நாடுங்கிறது ஒரு மாகாணம் இல்ல, மாநிலம் இல்ல, தமிழர்களின் வரலாற்று தாய்நிலம். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 நூற்றாண்டுக்கு முன்பே இந்த நிலத்துக்கு பேர் தமிழ்நாடு தான். எவ்வளவு பெரிய முன்னோர்கள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம். இன்னைக்கு இந்த புலிக்கோடு ஏந்தி நாம் தமிழக நிற்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே புலிக்கோடு ஏந்தி நாம் பாட்டன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகால் பெருவள சோழன், எல்லா சோழனும் உலகத்தை வென்றான். மலேசியாவை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் பேர் இல்ல, பட்டம். ராஜாவுக்கெல்லாம் ராஜா, மன்னனுக்கெல்லாம் மன்னன், மன்னாதி மன்னன் பொருள். அந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்த இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, மாயாந்து, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தின் தலை சிறந்த சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினான். அவன் உளவி நடந்திடணும். 1000 ஆண்டுக்கு முன்பே உலகத்தை கட்டி ஆண்டணும். 2000 ஆண்டுக்கு முன்பே உலகத்துக்கு எல்லாவற்றையும் போதித்த வள்ளுவன் பிறந்த இனம். வள்ளுவனை போல ஒரு பேரறிஞர் உண்டா? திருக்குறள் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் 4 மதிப்பெண், அதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா 4 மதிப்பு நினைச்சிட்டேன். உலக மானுட கூட்டத்துக்கு கொடுத்த அறிவு கொடை திருக்குறள். திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. உலகத்தில் பல அறிஞர்கள் பார்த்து மறந்து போறான், வியந்து போறான். உலகத்தில் எத்தனையோ தத்துவ நூல்கள் வந்திருக்கிறது, ஆகப்பெரும் அறிஞர்கள் தோன்றிருக்கிறார்கள். அந்த தத்துவ நூல்களும் ஆகப்பெரிய அறிஞர்களும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு. சமகாலத்துக்கு உதவல, பழமைவாதம் ஆயிடுச்சு. ஆனா எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற கருத்தை, எல்லா மக்கள் கூட்டத்துக்கும் பொருந்துகிற கருத்தை உலகத்தில் ஒருவன் சொன்னான் என்றால் அது வள்ளுவன் மட்டும்தான் என்று உலகம் பார்த்து வியக்குது. இன்னைக்கு பாடலங்க வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முடியுங்க. 2000 ஆண்டுக்கு போன தலைமுறை, அதுக்கு முந்தைய தலைமுறை நம்ம பெரியப்பாவோ தாத்தாவோ உட்கார்ந்தா அவங்ககிட்ட பேசுறப்ப கருத்து ஒத்து போக மாட்டேங்குது. அவங்க கருத்துக்கும் நம்ம கருத்துக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. ஆனா 2000 ஆண்டுக்கு முடி வாழ்ந்த வள்ளுவன் நமக்கு பொருந்த கருத்து சொல்லிக்காங்க. மைனிப்பின் வாழா கவரிமான், ஆனால் உயிர்நீப்பின் மாணவரிங்கிற. கவரிமான் முடிய இழந்து வாழாது, முடிய இழந்துட்டா அதால குடியில தாங்க முடியாது, அது இறந்து போகும். அதே போல நல்ல குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்கிற. விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்குன்னு வைக்கும் தன் நாளை எடுத்துங்கிற. ஒரு நல்ல சுத்தமான வீரன் விழுப்புண் படாத, உடம்புல காயம் படாது கழிந்து போன நாளை
வீணா கழிந்து போல நாளா கருதுவாங்கிறேன். ஈன்றால் பசி காண்பாயினும் சான்றோர் பொய்யற்க விளைகிறேன். உன் பெற்ற தாய் பட்டினி கிடந்தாலும் சரி, ஒருபோதும் இந்த சமூகம் படிக்கக்கூடிய தீய செயலை செஞ்சிடாடாங்கிறான். எப்ப 2000 ஆண்டுக்கு முடி விருந்தோம்பல சொல்றான். விருந்தோம்பல நோப்ப கொடையும் அனுச்சம் மோப்ப கொடையும் விருந்துகிறேன். எப்படி அனுச்சம் பூவை முகந்து பார்த்தோம்னா வாடிடும். ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி நீங்கள் முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடிடுவாங்க. முகம் மாறுபடாது. உணவு உபசரிக்கணும் எப்ப சொல்றான்? 2000 ஆண்டுக்கு முடி கொடைய ஒழுக்கத்தங்க பிறன்மனை நோக்கா பேராண்மை எப்ப பண்ணா? 2000 ஆண்டுக்கு முடி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் எப்ப சொன்னா? 2000 ஆண்டுக்கு முடி. எப்படிப்பட்ட இனம் இந்த இனம்? இந்த இனத்தில் தோன்றாத அறிஞர்களா? இந்த இனத்தில் தோன்றாத வீரர்களா? இந்த இனத்தில் தோன்றாத கொடையாளர்களா? உலகத்தின் தலை சிறந்த இனம் தமிழ் இனம். அந்த இனத்தை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? கண்ட கண்ட நாய் பெயர்லாம் இந்த நாட்டை ஆளுவதா? உதயநிதிக்கு என்ன தெரியும் சொல்லு? ஸ்டாலினுக்கே ஒண்ணும் தெரியாது, அது வேற கதை. உதயநிதிக்கு என்ன தெரியும்? வறுமை வறுமை என்றால் என்னவென்று தெரியுமா உதயநிதிக்கு? ஏழ்மை என்ன தெரியுமா? என்றைக்காவது உன் அப்பன் கடன் வாங்கி நிற்பதை கண்டு மனம் கொதிச்சிருக்கியா? வங்கியில போய் அப்பன் கடன் வாங்க போய் கூலி குடுக்க நிற்கக்கூடிய காட்சியை ஒரு மகனாக என்றைக்காவது பார்த்திருக்கியா? உன் அம்மா நல்ல உடை உடுத்தாது வறுமையோடு இருக்கிறத பார்த்திருக்கியா? கரைபடிந்த வேட்டியும் கிழிஞ்ச சட்டையும் போட்டுக்கிட்டு உன் அப்பன் வறுமையில ஏழ்மையில நிற்பதை பார்த்திருக்கியா? தீபாவளி பொங்கலுக்கு ஒரு நல்ல உடை உடுத்த முடியாம வறுமையில ஏழ்மையில புரிஞ்சிருக்கியா? அரசு பேருந்துல பயணம் பண்ணிருக்கியா? அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கியா? கடன் தொல்லை என்றால் என்ன தெரியுமா? கடன் வாங்க கூனை குறுகி என்றாவது அடுத்த வீட்டில் என்னது உண்டா? வறுமை ஏழ்மை எந்த மயக்கம் தெரியாது. என்ன மயத்துக்கு உதவி ஆளணும்? என்ன இதுக்கு ஆளணும்? நான் வாழ்கிற உலகம் வேறு, நீங்க வாழ்கிற உலகம் வேறு, உதயநிதி வாழ்கிற உலகம் வேறு. நம்மளோட வறுமை ஏழ்மை கஷ்டம் துன்பம் துயரம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா அவர் தமிழ்நாட்டை ஆளணுமா? அவர் தமிழ்நாட்டை ஆளணுமா? எவ்வளவு ஒரு கொடுமை. திமுக எதுக்குடா ஓட்டு போன்னு கேட்டா பாஜக வந்துடும் இந்த கூச்சமே இல்லாம இப்ப வரைக்கும் சொல்றேன். பாஜக எங்கடா வரப்போகுது? பாஜகவில் அந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் நயனா நாகேந்திரன் அடிச்சுக்கிட்டு பாஜக ஒழிச்சு தான் மறுபடியும் வைப்பாங்க. எப்படி பாஜக நடந்து தெரியுமா? தமிழ்நாட்டில் 2014 நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர். இந்தியா முழுக்க மோடி போறாரு. தமிழ்நாட்டில் மணிசங்கர் ஐயர் மோடி டீ வச்சவர் அப்படின்னு எகத்தலமா பேசிடுறாரு. உடனே நமோ டீ கடை அப்படின்னு தமிழ்நாட்டை குறி வச்சு இந்தியா முழுக்க ஆரம்பிக்கிறான். மோடின்னு மோடி இந்தியா முழுக்க வென்றார். தமிழ்நாட்டில் மண்ணை கவினார் 2014. 2019 மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு இந்தியா முழுக்க பாஜக வென்றது. தமிழ்நாட்டில் மண்ணை கவியது. 2024 மண்ணை கவியது. 2021 சட்டமன்ற தேர்தல் காலம் 5 ஆண்டுக்கு முன்னாடி. அதுல அதிமுக விட பாஜக கூட்டணி இப்போது போலவே. அப்ப பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர் பரப்புரைக்கு போறேன். பரப்புரைக்கு போறப்ப மோடி படம் இருக்குதா அழிச்சிடறேன், இல்ல கிழிச்சிடறேன். மோடி படம் போடாத, அமித்ஷா படத்தையும் போடாத, ஜெயலலிதா படத்தை போடு, எம்ஜிஆர் படத்தை போடு. மோடி படத்தை போட்டா போடுற ஓட்டும் போடாம போயிடுவான். யார் சொல்றா? பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர். மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு போறதுக்கு பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளரை தயங்கலன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற எங்க இருக்குது? ஒரு 3 மாசம் 2 மாசம் இருக்கும். பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் நயனா நாகேந்திரன்ட்ட பாஜக நிர்வாகி பேசுறாரு. அது மோடி ஐயா நாங்க ஓட்டு கட்டி போறோம். ஐயா ஓட்டு கட்டி போறப்ப மக்கள் சொல்றாங்க வீட்டுக்கு வாங்க சோறு போடுறோம் சொல்றாங்க. அப்படியா? சோறு போடுறோம் சொல்றாங்க, ஆனா ஓட்டு மட்டும் கேட்காதீங்க, ஓட்டு மட்டும் போடவே மாட்டேன்னு சொல்றாங்க. இதான் தமிழ்நாட்டு நிலைமை. வீட்டில் வந்து சாப்பிட்டு கூட போடா, தயவு செஞ்சு ஓட்டு மட்டும் கேட்டுறாது. இந்த பாஜக சொல்லி பயமுறுத்துறாங்க. பாஜக வந்துடும். இப்ப என்னன்னா மதுரையில ஒரு வேளை அவன் தீபம் ஏற்றினான்னு வச்சுக்குவோம், தீபம் ஏற்றினாலும் அடுத்தாலும் புஷ்வானம் தான். நீ என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் உன்னால எழ முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் செத்த துணம். ஆனா இந்த பாஜக சொல்லி பாஜக வீழ்த்துறதுக்கு ஒரே ஆள் தான் இந்தியா முழுக்க
தேடினா ஒரு ஆள் தான் கிடைப்பாரு. அது யாரு? நம்ம வெள்ளைக்குடி வேந்தர். எடுத்தேன் பாரு ஓட்டம், போலீஸ் ட்ரைனிங் கூட நான் பார்க்கலையே. அந்த மாதிரி உதயநிதிக்கு சம்பந்தமான அந்த திரைப்பட நிறுவனம் ரைடுன்னா இவர் போயிட்டாருங்க டெல்லிக்கு போய் நரேந்திர மோடியை பார்த்துட்டார். அது அந்த வலையொலி இருக்கு பாருங்க, யூடியூப்ல தமிழில் வைப்பான் பாருங்க, தலைப்பு வைப்பான் பாருங்க, அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின், அடித்தார் கில்லி ஸ்டாலின், அடித்தார் கில்லி, அருந்தது டெல்லி, வந்தார் உதயநிதி, ஸ்டாலின் பாஜக சரணாகதி, ஆளுநர் பூஜ்ஜியம், ஸ்டாலின் ராஜ்யம். யாரா நீங்க? எங்களா இருக்கீங்க? காலநக புலரே தோத்துவார் புலக்கடா அடிச்சு விடுறது. ஆளுநர் வந்தாருங்க, வந்த உடனே திராவிட நாடேன்னு பாட்டு போட்டோன்னு நின்றுட்டாரு. அவருக்கு முதல்ல தமிழ் தெரியுமாடா? இதையாவது சொல்லி விடுறது. பாஜக எதுக்கணும், பாஜக இல்லடா இங்க. பாஜக தமிழ்நாட்டில் வளர மாட்டான். நீ என்ன பண்ற? பாஜக அவன் அங்க என்ன பண்றானோ அதை இங்க பண்ணிட்டு இருக்க. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன் வரக்கூடிய ஆண்டுல பட்ஜெட் போடணும்னா பற்றாக்குறை மட்டும் 46,000 கோடி இருக்குமா. இது எப்படி சமாளிப்ப? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? அன்பு சொந்தங்கள் கவனிச்சு பார்க்கணும். கஜானாவோட காசு இல்ல, பட்ஜெட் போட முடியல, தட்டுப்பாடு, திண்டாட்டம். அதே போல நாட்டு மக்கள்கிட்ட வறுமை, ஏழ்மை. இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல டாஸ்மாக தவிர்த்துட்டு எல்லாமே இழப்புல இயங்குது. மின்சாரத்துறையா இழப்பு, அதே போல போக்குவரத்துறையா இழப்பு, எல்லாம் இழப்புல இயங்குது. மக்கள்கிட்டையும் காசு இல்லை, பொதுத்துறை நிறுவனத்தையும் காசு இல்லை, கஜானாவிலையும் காசு இல்லை. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட மட்டும் எப்படி காசு இருக்கு? இவ்வளவு கடன்கால நாட்டில் ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் காசு கொடுப்பதற்கு காசு எங்க இருந்து வருது? பதுக்கியும் ஒதுக்கியும் வச்சிருக்கான். அதுவும் எங்க ஊர் சொல்றாங்க, நாகப்பட்டினம் பக்கம் 40 கோடி இறக்கியாச்சு. தேர்தல் நேரத்தில் கொண்டு சேர்த்தா போதுங்க. அன்பு மக்கள் கவனிக்கணும். நீங்க ஒரு பக்கம் இந்த நாட்டில் 8 லட்சம் கோடி கடன் இருக்கும், 9 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு பேசுறோம். இந்த 9 லட்சம் கோடி கடன் 50 லட்சம் கோடி கடனா கூட மாறட்டும், 100 லட்சம் கோடி கடனா கூட மாறட்டும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு திவாலாகி போகட்டும். நாட்டில் பொருளாதார நெருக்கடி வரட்டும், நாட்டு மக்கள் வீதிக்கு வந்து போராடட்டும். ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த பொருளாதார நெருக்கடி நாம் மீள முடியும், நம்மால் வாழ முடியும். ஆனால் அன்பு மக்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் விடவும் தமிழ்நாட்டில் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வளம் கொளித்த தமிழ்நாடு வறட்சி மிகுந்த பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு செய்தியை பார்க்கிறப்ப நிலத்தடி நீர் மட்டம் போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைஞ்சிச்சுங்கிற. வளர்ச்சி வளர்ச்சி என்று வாரிலேயே பேசுறான். ஆனா குடி தண்ணிக்கு தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் சென்னை மட்டுமல்ல, அத்தனை மாவட்டங்களில் தண்ணிக்கு தட்டுப்பாடு, தண்ணீர் பற்றாக்குறை. இன்றைக்கே தண்ணீருக்கு இவ்வளவு தட்டுப்பாடு என்றால் இன்னும் 10 ஆண்டு கழித்து இந்த நாட்டின் நிலைமை என்னவா இருக்கும்? எல்லா மக்களுக்கும் தட்டுப்பாடு தண்ணி கொடுக்கணும். அதற்கு அரசு திட்டம் இருக்கா, நோக்கம் இருக்கா? தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம்ங்கிற செய்தியை கேள்விப்படலாமா? என் அன்பு சொந்தங்களே, நம் கண்முன்னே பார்க்கிறோம். துபாய்னு ஒரு நாடு இருக்கு, நம்ம உறவுகள் வந்து துபாய்க்கு வேலைக்கு போறாங்க. கத்தார் இருக்கு, ஓமன் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு. இந்த அரபு நாடுகள்ல என்றைக்காவது மழை பெஞ்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரபு நாடுகளில் மழை பெய்வதே அபூர்வம், அதிசயம். நம்ம ஊர்ல மழைக்காலம் ஒன்று இருக்கு, கார்த்திகை மார்கழி இந்த மாதங்கள்ல மழை பொழியும். ஆனா துபாயில மழைக்காலம் காலம் இல்லை. சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. இங்க வட்டாத ஜீவநதின்னு சொல்லப்பட்ட பல நதிகள் ஓடியது. ஆனா சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆனாலும் மக்கள் வாழ்றான். தினந்தோறும் குடிக்க தண்ணி பயன்படுத்துறான், குளிக்க தண்ணி பயன்படுத்துறான், மற்றது தண்ணி பயன்படுத்துறான். தண்ணி எங்கேருந்து வருது? தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? இத்தனைக்கு அங்க ஆடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர் இல்லை. துபாயில கட்சி இல்லை, அரசியல் இல்லை, தேர்தல் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்க ஆள்வது ஒரு மன்னன், ஒரு ஷேக். துபாய, கத்தார, ஓமன்ன, சவுதியை ஆள்வது ஒரு ஷேக், ஒரு மன்னன். அந்த பாலைவன நாட்டில் எப்படி தண்ணியை மக்களுக்கு கொடுக்கலாம்? மழை பொழியாது, மழை வளம் இல்லை. இருக்கிறது என்ன? கடல் வளம் மட்டும்தான். மழை பெய்யாது, ஆறுகள் இல்லை, குளங்கள் இல்லை, குட்டை இல்லை, இருக்கிறது கடல் மட்டும்தான். அப்ப கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்துட்றான்.
ஒருவேளை என்றைக்காவது மழை பொழியுதா, அந்த மழையிலே சேமிச்சு வைக்கிறான். யாரு? துபாயில. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் வறட்சியான மாவட்டம்னா அங்க பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத நிலம் துபாய். அங்க தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பற்றாக்குறை செய்தியே இல்லை, வரலாற்றிலே இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கு. எப்படி? ஒட்டுமொத்த பூமி பந்து, நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்துல சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. 800 மில்லிமீட்டர். ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழை பொழிவு உலகத்தின் சராசரி மழை பொழிவை விட அதிகம், 950 மில்லிமீட்டர். அந்த மழையிலே ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது நம்மளால வாழ முடியும். ஒரு நாள் செய்யறதில்லை. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நாட்டியாண்டான். மன்னராட்சி காலம். மன்னனை பார்த்து புலவம் பாடினான். மன்னா, அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமி. நீ நீரை சேமித்து கொடுத்தால் அறம் பொருள் இன்பம் என்ற எல்லா பேர்களும் உன்னை வந்து சேரும். அது போலவே மன்னர்கள் நீரை சேமிச்சாங்க. எப்படி? காவிரியை கொண்டாடி தீர்த்தான் சோழன், வைகையை கொண்டாடி தீர்த்தான் பாண்டிய. வான் பொய்ப்பிடும் தான் பொய்யா காவிரின்னா, வானம்பாடி பறவை உட்கொள்ள முடியாத அளவுக்கு வறட்சி வந்தாலும் சரி, கோள் திரிந்து கோடை வந்தாலும் சரி, அந்த வானமே பொய்த்தாலும் சரி, காவிரி நீர் தருவாள், சோழ் திருவாள்னு காவிரியை கொண்டாடி தீர்த்தான் சோழ மன்னன். வைகை ஆற்றை பொய்யா குளக்கொடினா, ரெண்டு பக்கம் ஆற்றி ரெண்டு பக்கம் தண்ணியை கொடுத்து கொண்டே போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட பொய்யா குளக்கொடினா, அன்னைக்கு மன்னராட்சி காலத்துல சேசிப் இல்ல, கிட்டாச்சு இல்ல, டிராக்டர் இல்ல, பொக்கலன் இல்ல, கனரக எந்திரங்கள், வாகனங்கள் எதுவுமே இல்லை. அன்னைக்கு இருந்தது வெறும் மண்வெட்டி, வெறும் கடப்பாறை. மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு ஏரிகளை வெட்டினான். ஏரிகளை சங்கிலி தோடு போல நினைச்சான். அங்க நீர் பாசனத்தை உருவாக்கினான், விவசாயத்துக்கு கொடுத்தான், மக்களுக்கு கொடுத்தான். தண்ணீர் தட்டுப்பாடு தான் கிடைச்சிச்சு. மன்னராட்சி காலத்துல சாதிக்க முடிந்தது. ஆனா மக்களாட்சி காலத்துல வாட்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு வரி வாங்குறான். தண்ணிக்கு வரி வாங்கி விட்டு தண்ணியை காசு கொடுத்து வாங்க நிலைக்கு தள்ளுறான். அடுத்த உலக போர் என்ற ஒன்று வந்தால் தண்ணிக்காக தான் வருங்கிறான். உலக போர் சாதாரண நினைக்கலாம். மறைந்த அப்துல் கலாம் சொல்றாரு, வரும் காலத்தில் உலகின் மக்கள் தொகை 800 கோடியா இருக்கும். அதுல 700 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது, 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போராட்டம். தன்னைக்காக அணுகுண்டுகளை வீசி போர் தொடுப்பான்னு அப்துல் கலாம் எச்சரிக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் ஒரு பகுதி, இணையத்தில் தட்டி பாருங்க. கேப்டவுன் உலகத்தின் முதல் நீரற்ற நகரமாக அறிவிக்கப்பட்டுச்சு. உலகத்தின் முதல் நீரற்ற நகரம். இந்தியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் வந்து அங்க போறாங்க, விளையாட போறாங்க. கிரிக்கெட் வீரர்களுக்கு கட்டணம் சொல்லப்படுது. நீங்க 2 நிமிஷம் தான் குளிக்கணும், அதை தாண்டி குளிச்சா உங்களுக்கு அபராதம்ங்கிறான். ஏன்? தண்ணி இல்ல. அந்த தண்ணியை கொடுப்பதற்கு திமுக கிட்ட, அதிமுக கிட்ட என்ன திட்டம் இருக்கு? குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, அடிக்கிற தண்ணிக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. 48,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம். தீபாவளிக்கு புதுசு புதுசா படம் வருது. விஜய் படம் வருது, அஜித் படம் வருது, சிவகார்த்தியன் படம் வருது. இந்த 3 படம் சேர்ந்தாலும் வர்ற கலெக்ஷன் டாஸ்மாகோட ஒரு நாள் கலெக்ஷன் ஈடாக மாட்டேங்குது. இது எப்படி? விளையாட்டு திடல் இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, நூலகம் இல்லாத எத்தனையோ நகரங்கள் இருக்கு, அதே போல உடற்பயிற்சி கூடம் இல்லாத ஊர்கள் இருக்கு. ஆனா டாஸ்மாக் இல்லாத ஒரு ஊர் இருக்கா? ஒரு ஊர். ஐயா ஸ்டாலின், நான் ஒரு அப்பாவா சொல்றேன், போதையின் பாதையில போகாதீங்க, அப்ப தள்ளி இந்த பக்கம் போயிடலாமா? போதையின் பாதையில போகாத யாருங்க சொல்லலாம்? எந்தவித அதிகாரமும் இல்லாத ஒரு சாமானியன் சொன்னாங்க. காந்தியவாதி சசிபெருமாள் மதுவுக்கு எதிராக போராடி செத்து போனார். 2016ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் மதுபான கடையை மூட கோரி போராடிய போராட்டத்தில் அந்த களத்திலேயே உயிரை விட்டார் சசிபெருமாள். அந்த சசிபெருமாள் காந்தியவாதி, அந்த தாத்தன் குடிக்க போன காலில் விழுந்து போதையின் பாதையில போகாத, நாடு கட்டு போகும், குடும்பம் கட்டு போகும், உடம்பு கட்டு போகும் அவன் கெஞ்சினான், கதறினான். அவனுக்கு அருகதை இருக்கு, அதிகாரம் இல்லாத சாமானியன் ஏழை மகன் அவன் சொல்லலாம்டா போதையின் பாதையில போகாதுன்ட்டு.
நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் சுட்டு விரல வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் போதையின் பாதையில போகான்னு சொல்லலாமா? கடையை மூடிவிடு, டாஸ்மாக் கடையை மூடிவிடு, முடிஞ்சு போகும்ல. நீ டாஸ்மாக் கடையை கூட மூட வேண்டாங்க, குறைந்தபட்சம் பாரம் மூடு. டாஸ்மாக் கருமம்னா கூட ஒரு பாட்டில் வாங்கிட்டு போயிடுவேன். பாரில் உட்காந்து குடிச்சு 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 அவன் வீட்டுக்கே போனதில்லை, அங்கேயே படுத்துறேன். அப்ப அதை பத்தி என்ன கவலை இருக்குது? நாங்க அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம். எந்த அண்ணா வழியில? எந்த அண்ணா வழியில? 1967 திமுக முதல் முறையாக ஆட்சி கைப்பற்றுது. அன்னைக்கு அண்ணா வச்ச முழக்கங்கிறது அன்னைக்கு கடுமையான அரிசி பஞ்சம் இருக்கு. அந்த சமயத்தில் சொல்றாரு, ஒரு படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம். ஆனா கடைசியில் நிதி நெருக்கடியில் ஒரு படி அரிசி கூட தர முடியல, பெரிய பொருளாதார சிக்கல். அப்ப அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க, பேசாம மதுபான கடையை திறந்து விட்டுலாமா, கொஞ்சம் வருவாய் வரும், அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அண்ணா தான் சொல்றாரு, நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு பெருத்தாலும் பரவாயில்ல, மதுபான கடைகளுக்கு வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலை வந்தால் நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லை என்று சொன்னவர் இதே திமுகவை தொடங்கிய அண்ணா. மது விலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார். காஷ்மீர் தொடங்கி மேற்கு வங்காளம் எல்லா மாநிலம் பரப்புரை செய்ய தயார் என்றவர் அண்ணா. ஆனா திமுக என்ன பண்ணுது? ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அரசு பள்ளிக்கூடம், அதுல மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சு போகுதா? சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை கிடையாது, ஒருபோதும் கிடையாது. ஒரு நூலகம் இருக்கு, படிக்க வர்ற வாசகங்களின் எண்ணிக்கை குறைஞ்சு போகுது, சம்பந்தப்பட்ட நூலகங்கள் மேல நடவடிக்கை கிடையாது. அரசு துறைகள் இருக்குது, அதை வாடிக்கையாளர் குறைஞ்சு போன நடவடிக்கை கிடையாது. ஆனா டாஸ்மாக்ல குடிக்க வர்றவங்க குறைஞ்சு விட்டா மட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரி சஸ்பெண்ட். எதுக்கு? ஏன் குடிக்காம போனா? ஏன் குடிக்காம போறான்? என்ன காரணம்? உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். சாலையில கூறு போட்டு வைப்பாங்கல்ல, மாங்காய் கொய்யாக்காய் அதெல்லாம் கூறு போட்டு வைப்பாங்கல்ல, அவங்க கூறு போட்டு விற்கிறவங்க சாலையில போவாங்க, வாடிக்கையாளர்கள்லாம் போறப்ப வாங்க சார் வாங்க சார் சாப்பிட்டு பாருங்க சார், சிறப்பா இருக்கு சார் அப்படின்னு அவங்க கூவுவாங்க, அவங்க அழைப்பாங்க. அதை அழைக்கிறத கேட்டுட்டு நல்லா இருக்குமோன்னு சாப்பிடுவாங்க. அப்ப கூவி அழைக்கிறதால கூடுதலா 4 வாடிக்கையாளர் போய் சேரும். மதுரை பக்கம் போனா வாங்க சார் இட்லி சூடா இருக்கு சார் கூடுவேன், அப்ப கூடுதலா 100 வருவாங்க. ஆனா டாஸ்மாக்ங்கிறது கூவி போய் அழைக்கிறது இல்லை, குடிக்க வைப்பேன் குடிக்கிறான் இல்லாட்டி போயிடுறேன். அப்ப அங்க வருமானம் குறைச்சு என்ன பண்றது? டாஸ்மாக் வாசல் நின்று வாங்க சார் ஒரு பெக்கா போடுங்க சார், கிக்கு செமையா இருக்கு சார், வாங்க சார்ங்கிறத கேவலம் இல்லையா நாட்டில்? இந்த அசிங்கங்களை அவலங்களை கேட்டுக்கிட்டு இருக்கலாமே, கேட்டுக்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டு தொலைக்கலாமே. இந்த பாவத்தை எங்க போய் சொல்லி தொலைப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? நாட்டில் அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, தாங்க முடியல. என்ன செய்ய போறீங்க? நான் திமுக ஓட்டு போடலாம் இருக்கேன். திருட்டு போயிலே ஆனந்தேன். என்ன திமுக அவ்வளவு இந்த கொள்கை இருக்குன்னு சொல்லு, இந்த கொள்கை இருக்கு கோட்பாடுக்குன்னு சொல்லு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக மாநில சுயாட்சி மாநாடு போடுது. மாநில சுயாட்சி மாநாடு, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி, நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்டே தீர்வோம். திமுக மாநாட்டில் பெரிய மேடை, அங்க அண்ணன் ராசா போன்ற ஆட்கள் அப்படி வீர ஆவேச உரை முழங்குறாங்க. முழங்கிட்டு இருக்கிறப்ப அங்க கடைசியை காமிக்கிறேன். கடைசியா அங்க பார்த்தா நாங்கள் சுயாட்சியை மீட்போம், தன்னாட்சியை உறுதிப்படுத்துவோம், பண்ணுவேன். அந்த அந்த ஒளிப்பட கருவி கேமரா காமிக்கிறேன். கேமரா ட்ரோன் கேமரா எல்லாம் பறந்துட்டு போயிட்டு இருக்கு. எல்லாரும் நாற்காலில் உட்காந்துருக்காங்க. பார்த்தா அங்க ஒரு 10 பேர் தரையில உட்காந்துருக்காங்க வட்டமா. இன்னும் கூடி கும்மி அடிக்கிறாங்க. எல்லாம் எதுக்கு உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சீட்டு கட்ட போட்டு உட்காந்துருக்கேன். மாப்பிள்ள ஜோக்கர் வரல, மாப்பிள்ள எல்லா ஜோக்கரும் மேல இருக்கு, மாப்பிள்ள ஒண்ணு வராது. மாப்பிள்ள எது எங்க ஊர்ல கருமாதின்னு வச்சுக்கோங்க, விடிய தூங்க கூடாதுன்னு பாங்க, சாங்கியம் பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? சீட்டு கட்ட ஆட்டத்தை போடு, ரம்மியை போடும்பாங்க. ஆனா ஒரு கட்சி மாநாட்டில் சீட்டு கட்ட ஆட்டம் போடுறாங்க. எனக்கு சீட்டு கட்டு ஆட்டம் போட வியப்பு இல்லை. ஒருத்தன் தொலைநோக்கு பார்வை யோசிச்சுக்காம பாருங்க. நம்ம சீட்டு கட்ட எடுத்துட்டு போனோம்னா ஆட்டம் போடணும். நம்மள மாதிரி கைக்கு ஆள் வருவான். அவன் எத்தனை மாநாடு பார்த்துருப்பான்.
எவ்வளவு ரம்மியா போட்டிருப்பான், எவ்வளவு கல்லா கட்டியிருப்பான். அதெல்லாம் திமுக வியப்பி அடையாளம். நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்துது, கொள்கையை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, கருத்து சொல்லி ஆட்களை திரட்டுறோம். திமுக காசை கொடுத்து திரட்டுறாங்க. ஆளுக்கு காசு கொடுக்காம விட்டாங்க. கூட்டம் முடியுது, முடிஞ்சு என்ன பண்றான், தலைமுறை நாற்காலி வச்சு கிளம்புறான் வீட்டுக்கு. பொதுக்கூட்டம் நடக்குது, இல்ல மாநாடு நடக்குது. மாநாடு முடிஞ்ச உடனே, இப்ப நாம் தமிழர் கட்சி மாநாடு முடிஞ்ச உடனே, பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஆனா அங்க மாநாடு முடிஞ்ச உடனே எங்க வாழத்தார் இருக்குன்னு பாக்குறேன். அந்த வாழத்தார் அப்படி தூங்குறேன், வந்தா எடுத்துக்கிட்டு போவோம், இல்லை எப்படியே போவோம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி. கொள்கையாவது ஒரு இளவும் கிடையாதுங்க. அந்த குடும்பம் திரும்ப திரும்ப அதிகாரத்தில் இருக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் விஷம் போடலாம். இதில் அதிமுக இந்த நகைச்சுவை வரும்ல, இந்த கரகாட்டங்காரன் படத்துல காரை வச்சிருக்காங்க, காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அதிமுக யார் வச்சிருக்கான்னு தெரியல. அது ஏ டீமா, பி டீமா, சி டீமான்னு தெரியல. இந்த பக்கம் டிடிவி சசிகலா, இப்ப செங்கோட்டை அந்த பக்கம் போயிட்டாரு. அவங்க பாட்டுக்கு இந்த மியூசிக் சேர் மாயில இசை நாற்காலியுமே வந்துட்டு இருக்காங்க யாருன்னு. அப்படி ஒரு கட்சி கரைஞ்சு போச்சு. பாஜக கரைஞ்சு போயிட்டேன். நாம் புறந்தளணும். நான் ரட்டாளைக்கு தான் போடுவேன், உதயசூருக்கு தான் போடுவேன். தமிழனுக்கு ஒரு மயக்கம், ஒரு வியாதி. சாதியில அவனுக்கு அவ்வளவு பெரிய அதீத ஒரு பாசம், மதத்தின் மீது அதீத பாசம், திரை கவர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம், எல்லாத்துலயும் அவனுக்கு மயக்கம். அதே போல இந்த சின்னங்கள் மேலையும் மயக்கம். ரட்டள சின்னத்துல கருணாநிதி வேட்பாளர் இருந்தா கூட ஓட்டு போட்டுருவேன். உதயசூரன் சின்னத்துல ஜெயலலிதா எடுத்தா கூட ஓட்டு போட்டுருவேன். அவ்வளவுதான். வேட்பாளர் நல்லவனா, படிச்சவனா, மக்களுக்கு தொண்டாட்டுவானா, குற்றப்பிரபலம் இல்லாம இருக்கானா, கூப்பிட்ட கொள்ளுக்கு ஓடோடி வருவானா, அவன் ஒரு கொடை மனப்பான்மை இருக்கானா, எதுவும் தேவையில்லை. ரட்டளையா ஒரு குத்து, உதயசூரனா ஒரு குத்து. நீ ஒரு தடவை குத்துற, அவன் 5 வருஷம் வச்சு குத்து குத்துற. அப்புறம் குத்துதே கொடியிலன்னா யாருக்கும் என்ன பண்றது? நீ திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போட்டுட்டு சிக்கல் திறனும் சொல்லி சிங்கரவளை கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல பழனிக்கு பாத யாத்திரை போனாலும் சரி, ஒண்ணும் தீராது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துவதை விடாத வரை நாட்டில் எந்த பிரச்சனையும் ஓயாது. சரி, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அப்புறம் யாருக்கு போடலாம்? பக்கா மாசு கட்சி வந்திருக்குது. பக்கா மாசு கட்சி முதல்ல திரைப்படம் வேற, நிஜம் வேறன்னு புரிஞ்சுக்கணும். திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் 100 பேர் அடிப்பான். ஆனா நீ 100 பேரும் வரிசையா வருவேன். ஒருத்தர் அடிச்சு கீழே வந்து அடுத்த வருவேன். இது திரைப்படம். திரைப்படத்தில் கதாநாயகன் 10 பேரை கொலை பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பாடுவேன். ஆனா நிஜத்துல ஒருத்தர் மேலே அடிச்சாலும் உன் மேல வழக்கப்பட்டுவான். நிஜம் வேற, திரைப்படம் வேற. ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை, அந்த சாதனையை, அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடிகனை தலைவராயிட்டு நிற்கிற விஜய விஜய்க்கு ஓட்டு பொண்ணு ஒருத்தன் சொல்றான்னா நான் அவனோட மனதிலேயே சோதிச்சு நினைப்பேன். உனக்கு ஒன்றும் நாங்கள் ரொம்ப எல்லாம் போகல. ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன், நீ கற்பனை பண்ணிப்பார். விஜய் ஆட்சியை பிடிச்சாரு, கற்பனை பண்ணுவோம். அந்த கர்மத்தையும் ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு? புசி ஆனந்த். தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு? அந்த பக்கம் ஆதரவு. இல்லை, நிதித்துறை அமைச்சர் நம்ம புசியே போட்டுருவோம். கல்வித்துறை அமைச்சர் ஆதரவு. பட்ஜெட் படத்தோட கும்பலத்தின்றுவார். அது ஒரு கட்சி. அந்த கட்சியும் மதிச்சு போய் சேர்றாங்க. கொள்கைன்னா கொள்கை, அதாவது கொள்கைன்னா என்ன கொள்கைன்னு கேட்டா பரவாயில்ல, கொள்கைன்னா அப்படிதான் என்னங்க சாப்பிட்ற பொருளாங்க. அந்த மாதிரி தான் அந்த கட்சி. 41 உயிரை கரூர்ல பழி வாங்கின பிறகு, காவு வாங்கின பிறகு அந்த கட்சிக்கு ஓட்டு போனச்சா அவன் என்ன பண்றது? நீ ஒண்ணு வேண்டாம், நீ ஒரே ஒரு கற்பனை பண்ணிவாரு. விஜயோட திரைப்படம் வருது, அடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி, விஜயை பார்க்க மக்கள் வர்றாங்க. வர்ற மக்களை 41 பேர் செத்துட்டு வர்றேன். செத்து போன உடனே விஜய் வீட்டுக்கு ஓடிடுறாரு. இது படத்துல காட்சி. அந்த படம் ஓடுமா? கால் துப்ப மாட்டேன். திரைப்படத்தில் ஓடாதுங்க. திரைப்படத்தை கால் துப்பு. நிஜத்தை பண்றானே கூச்சம் இல்லாம ஒரு ஆளு. தன்னை பார்க்க 41 பேர் செத்து போயிட்டான். அதை பத்தி குற்ற உணர்ச்சியா இல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் ஆறுதல் சொல்றேன். நீ சாயங்காலம் 6 மணியை போல ஆறுதல் சொல்றேன். நான் காலில் விழுந்து கதறி அழுவேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன போராட்டம் பண்றீங்களா பாஸ்? போராட்டம்னா நான் ஆதரவு தர்றேன். சாயங்காலம் ஃப்ரீயா தான் இருப்பேன், வாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சி உலகத்திலே பார்க்க முடியாது.
அந்த கட்சியில் போய் சேர்ந்தேன். கமலஹாசனுக்கு போன நீ என்ன பண்ண? 2018 கமலஹாசன் வந்தார். வேண்டாம் பிள்ளையை பத்து பாண்டாமிருகம் வச்ச கதையா. கமலஹாசன் கட்சி மையம்னாரு. நீ எங்க இருக்காரு? ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு மையம் அடிக்குது. இப்ப அதே போல ஏங்க அன்னைக்கு போய் டிவி எல்லாம் உடைச்சிங்க, ரிமோட்டை வீசி உடைச்சிங்க? ஏன் உடைச்சி விட்டு இன்னைக்கு போய் அங்க சேர்ந்தீங்கன்னா அந்த ரிமோட்டை ஒருத்தன் எடுத்து விட்டா. நீ விளக்கம் சொல்லாமே இருக்கலாம் சாமி, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. உங்க உரையை கேட்டுவிட்டு பொழிப்பைய தர முடியும். அந்த மாதிரி நீ விஜய்க்கு 26 ஓட்ட போடுவேன். போட்டோன்னா ஆகும், தோத்துருவாரு. தோத்த பிறகு போயிடுவாரு. இன்னைக்கே பார்க்க முடியல. பனையூர் வாசல்ல போய் நீ வெடி வச்சு தகத்தாலும் வரமாட்டாரு. கொடுமை. அது ஒரு கட்சியில் சேர்றவன். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனிங்க. அதுலயும் இப்ப அந்த கட்சியோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒரு ஒளி வாங்கிய நீட்டி அந்த கட்சி தொண்டன்ட்ட ஒருத்தர் கேட்கிறப்ப கவிஞனோட சாதி ஆணவ கொலைக்கு ஏங்க விஜய் வாய் திறக்கல, அதை பத்தி உங்க பதில் என்ன கேட்கிறாங்க. என்ன சொல்லலாம்? இல்ல இந்த மாதிரி காரணம், இந்த காரணம், இதை செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லணும்ல. அவன் தொண்டன் சொல்றான், சஸ்பென்ஸ், அடுத்த பாட்டுல பார்க்கலாம். அவங்க சினிமா விட்டு வெளியே வரல. அவன் சினிமா உலகத்தே இருக்கான். ஒரு விஜய்னா சமாளிக்கிறான். ஒவ்வொருத்தரும் விஜய். அவனால பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம நடக்கவே முடியாது. மக்களுக்கு வந்து நிக்க மாட்டான். எதுவும் தெரியாது. நீ ஓட்ட போட்ட நாடு நாசமா போயிடும். உனக்கு எடப்பாடி பழனிசாமி குலசாமியா தெரியாது. ஸ்டாலின் வந்து நடமாடு தெய்வமா தெரியாது. அவன்லாம் வந்து சீரழிஞ்சு போனான். இவன் என்ன ஆகுது? அங்கே சீரழிஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அது ஒரு கட்சி. நான் ஒன்னே கல்லுங்க. சர்க்கார் படம் பாருங்க, மெர்சல் படம் பாருங்க, கத்தி படம் பாருங்க. படங்கள்ல இது மாதிரி ஒரு 10-15 ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது. மைக்கு ஒரு 10 இருக்குது. அரை மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசுறாப்புல வசனமா. சரி, இவ்வளவு பேசாரு. ஏன் நிஜத்துல ஒரு ஊடக சந்திப்பை கூட கொள்ளல? நீங்க பீரஞ்ச பார்த்து பயப்படலாம், பிரஸ் பார்த்து என்ன பயப்படுறீங்க? ஏன்னா டப்பா டான்ஸ் ஆடிடும். ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு சின்ன தாள் தான். பாப்பாரு, அப்படி பாப்பாரு, பிட்டடிக்கிற மாதிரி பாப்பாரு, பேசுவாரு. ஆனா இவர் முழு தாள் ஏ4. அதையும் மதுரை திருப்பரங்குன்றம், மேலூர், கீழூர் பக்கத்துல விஜயநகர் சொல்லணும், விஜயநகர் வைக்கணும். இவரெல்லாம் நாட்டில் ஒரு கட்சி தலைவர். தமிழ்நாட்டில் அவரை நம்பி போறேன். அன்பு சொந்தங்கள், இதே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அலமையில்னு ஒரு படம் வந்துச்சு. ஆட்டுக்கார அலமையில் படத்தில் நடிச்சது ஒரு ஆடு. அந்த ஆட்டை கூட்டு போறாங்க ஊட. கூட்டு போறப்ப ஆட்டை பார்க்க கூட்டம் வருது. எங்க அந்த ஆடு தாங்க. அந்த ஆடு புழுக்கையில போடுமா, அது இலையில திங்குமா? அப்படி அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வந்தப்ப கவிக்கும் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதுறாரு. என்ன கவிதை? ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்காது, மனிதர்கள் தான் மந்தியாக மாறி போனாங்கன்னு. நாம் திருந்தணும். இந்த நிலத்துல எண்ணற்ற தலைவர் மக்கள் வாழ்ந்தாங்க. அடையாளம் இல்லாம, அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போனான். இதே பம்மல் கமலஹாசன் பண்ண ஒரு கேடு. பம்மல் வேல் அந்த சண்முகம்னு ஏதோ படம் பேர் வச்சாரு. ஆனா இதே பம்மல்ல சண்முகம் நவீன நாடகத்தின் தந்தை ஒரு பேரறிஞர் வந்திருக்காரு. யாருக்கு தெரிந்தவர? எத்தனையோ அறிஞர் பெருமக்களும் மிகப்பெரிய சான்றோர் பெருமக்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச மண்ணுரிமை போராளிகளும் வாழ்ந்த நிலம் இது. அடையாளம் இல்லாம, அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போயிட்டான். ஆனா ஒரு நடிகங்கிறதுனால அவன்கிட்ட நாட்டை கொடுப்பான். இதை போல கேவலம் அசிங்கம் எதுவும் இல்லை. உணர்ந்து தெரியணும். நாம் தமிழர் கட்சியை கண்மூடித்தனமா ஆதரிங்கன்னு சொல்லல. இந்த களத்துல 15 ஆண்டு நிற்கிறோம். 15 ஆண்டு 2010 தொடங்கி 2020 நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட எனக்கு வயசு 19 வயசுல என்ன, நீ 34 வயசுல நிற்கிறேன்.